வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் டெய்லி நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் இப்போ வந்து சென்செக்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மூணோட டெய்லி அனாலிசிஸ் ப்ரீ மார்க்கெட் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் போட்டுட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பியூரான கன்சாலிடேஷன். ஏன் இது வந்து பியூரான கன்சாலிடேஷன் சொல்லுன்னா, இதுக்கு முன்னாடி அதாவது நம்மளோட ஜூன் மாதம் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதம்லாம் என்னென்னா, பேங்க் நிஃப்டி கன்சாலிடேட் ஆகும்போது ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதாவது இந்த 56,000ங்கிற ஒரு இடத்துலையும் 55,000 இது ரெண்டுக்கும் நடுவில் எப்படி வேணாலும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கன்சாலிடேஷன் இருந்துச்சு. அந்த கன்சாலிடேஷன் பார்த்தீங்கன்னா 56,000லேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கியிருக்கு. ஒன்று சாரி 56,000க்கும் கீழே இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் மேலே ஏறி இப்போ இருக்க கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்து 56,000 அண்ட் 55,500. ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்டாக், அதாவது இந்த பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட்ஸ் கன்சாலிடேஷனில் வருதோ அப்போ நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். என்னென்னா, ஏதாவது ஒரு பக்கம் பிரேக் அவுட் இருக்க போகுதுன்னு. ஒன்றா மேலே பிரேக் அவுட் ஆகும், இல்லைன்னா கீழே பிரேக் அவுட் ஆகும். ஸோ இப்போ இருக்கிற நிலமையில் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி மேலேயா கீழேயா பிரேக் அவுட் ஆக போகுது, அதாவது புல்லிஷ் பிரேக் அவுட் இருக்குமா இல்லை பியரிஷ் பிரேக் அவுட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புல்லிஷ் பிரேக் அவுட் தான் இருக்கும். ஏன் காரணம்னா, ஏன்னா ஏற்கனவே வந்து 57,000 ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து நமக்கு ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் பேங்க் நிஃப்டி வந்துச்சு. ஆனால் இந்த டவுன்வர்ட் ட்ரெண்டிங் சேனலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிருக்குங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் டவுன் சைடு ஆயிருந்துச்சு. அதாவது இந்த ட்ரெண்டிங் சேனலோட டவுன் சைடு ஆயிருந்துச்சு. ஸோ எப்போயாவது இந்த ட்ரெண்டிங் சேனலோட டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா, அந்த அந்த ஸ்டாக் வந்து கீழே போக போகுதுன்னு அர்த்தம், பியரிஷா. ஆனால் வெள்ளிக்கிழமை டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனாலும் வெள்ளிக்கிழமையோட எண்டிலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங் சேனலுக்குள்ளே வந்துருச்சு. அடுத்து நமக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த அப் சைடில் பிரேக் அவுட் ஆனது கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்போ ஒரு ட்ரெண்டிங் சேனலோட மேலே அப் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கோ அப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா சப்போஸ் பியரிஷ் பிரேக் அவுட்னா டவுன் சைடு தான் பிரேக் அவுட் ஆகும், புல்லிஷ் பிரேக் அவுட்னா தான் மேலே பிரேக் அவுட் ஆகும். ஸோ இது வந்து ரூல் எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து எப்பயுமே லைக் ஒரு பேக் டெஸ்டிங் பண்ணி பார்க்குறோம். அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆகும்போது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதோட ஒரு நாலேஜ் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ எப்பயுமே ஒரு ட்ரெண்டிங் சேனல்லேருந்து மேலே பிரேக் அவுட் ஆகுதுன்னா சான்சஸ் ஆஃப் கெட்டிங் புல்லிஷ் பிரேக் அவுட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது வரைக்கும் மேபி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட் அண்ட் பிரேக் அவுட் எப்போ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம்னா, அடுத்த வாரம் 26ஆம் தேதி வரைக்கும். ஏன் அடுத்த வாரம் 26னா, அடுத்த வாரம் 26 தான் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இந்த எக்ஸ்பைரி டே வரைக்கும் இந்த பிரேக் அவுட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா 56,000 வரைக்கும் போகலாம். ஸோ அப்போது இருக்கிற பொசிஷன் வந்து 55,800, இங்கேருந்து மார்க்கெட் வந்து 56,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஒரு 1-2 டேஸில் அதே மாதிரி டவுன்ஃபால் ஆச்சுன்னா 55,500ல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் மேபி அப்போ இங்கே தான் இருக்கும். இந்த தாண்டி கீழே போகாது. அதுக்கு கீழே போச்சுன்னா 55,000. அப்போது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு ஒரு புல்லிஷ் பிரேக் அவுட்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 56,000ம் 56,600ம் இருக்குது. 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நமக்கு. இந்த 2 ரெசிஸ்டன்ஸே தாண்டிச்சுன்னா நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை இந்த 57,000 தாண்டி மேலே போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது, இல்லை ஆல் டைம் ஹை ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து ஃப்ரெஷ்ஷான ஆல் டைம் ஹை வரும்போது இதே மாதிரி லைக் மேலே போகும், திருப்பி ஒரு டவுன் சைட் ப்ரைஸ் கரெக்ஷன், திருப்பி மேலே போகும். ஸோ இதுதான் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் இனிமேல் நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. காரணம் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 5 to 10% கீழே இறங்கினா தான் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் ஆக்ஷன் எதிர்பார்க்க முடியும். அது வரைக்கும் எப்படி ப்ரைஸ் ஆக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகும், திருப்பி இன்னொரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகும், திருப்பி கன்சாலிடேட் ஆகும், அந்த மாதிரி. ஸோ அப்போது நமக்கு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹைக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 56,000ங்கிற ரெசிஸ்டன்ஸ். செகண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 56,600 அண்ட் 700 இந்த ஜோனை க்ராஸ் பண்ணணும். இந்த ஜோனை க்ராஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹை வரும். ஓகே, இங்கிருந்து சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகாதுன்னு சொன்னோம்.
இன்கேஸ் டவுன்ஃபால் ஆச்சு அப்படின்னா எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 55,500 அடுத்து 55,000 இது ரெண்டுக்கும் கீழே டவுன்ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இன்கேஸ் இதை தாண்டி கீழே விழுந்தாலும் நெக்ஸ்ட் டேயோ இல்லைனா அந்த இன்ட்ராடேலையோ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி வந்துடும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு புல்லிஷ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்டட். இப்போ வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இதே இது நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓகே நிஃப்டி 50 பார்த்தோம்னா நேற்று வந்து லாஸ்ட் 2 டேஸை கன்சிடர் பண்ணும்போது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் நமக்கு நிஃப்டி 50யும் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த 25,000க்கும் 24,800க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா போன திங்கக்கிழமையில் இந்த ரேஞ்சிலிருந்து திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளுமே இந்த 3 ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து நிஃப்டி 50 போயிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50யும் ஒரு சின்ன கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்போது நிஃப்டி 50யோட ஒரு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கும்போது நமக்கு டெத் க்ராஸாக இருக்குது அப்படின்னா 100% இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக மாறலை. அதே இது நான் வந்து ஒரு 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வைக்கிறேன். 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சாலுமே டெத் க்ராஸ் தான். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50க்கு வந்து நமக்கு வந்து சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டவுன், அதாவது இந்த 24,500 இல்லைனா 24,700 வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா அப்படி ஸ்லோவாக மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் கொஞ்சம் மெதுவாக இறங்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரெண்ட் ஆங்கிள் ஸ்ட்ராங்காக இல்லைங்கிறனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நான் ட்ரெண்ட் ஆங்கிள் எதை சொல்கிறேன்னா இந்த ஆங்கிள். சப்போஸ் இதுதான் இதோட ட்ரெண்டுன்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 14 தான் இருக்குது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 தான் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் ஆங்கிள் ஸ்ட்ராங்காக இல்லாதனால நமக்கு வந்து என்ன சொல்லலாம்னா மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலுக்கு இன்னும் ரெடி ஆகலை. மேபி லிக்விடிட்டி கிராபிங் இல்லைனா ஒரு கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த லிக்விடிட்டி கிராபிங் நடந்தால் தான் அடுத்து மார்க்கெட் மேலே போக முடியும். பட் ஸ்டில் வந்து நமக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் நம்மளோட நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட டேட்டா வச்சு பார்க்கும்போதுமே நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு டவுன்ஃபாலுக்காக தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட சூப்பர் ட்ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா தொடர்ந்து 2 நாளாக வந்து மார்க்கெட் டவுன் சைடில் தான் இருக்குது. அப்போது நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மேபி அன்எக்ஸ்பெக்டடாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அன்எக்ஸ்பெக்டடாக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னோன்னா நம்ம நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ நம்ம பிசிஆர் ரேஷியோ நிஃப்டி 50யோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.6 இருக்குது. லைக் 0.6 வந்து நம்ப முடியாத ஒரு பிசிஆர் ரேஷியோ தான். காரணம் என்ன அப்படின்னா 0.7னா தான் ஒரு புல்லிஷ் மூமெண்ட் இருக்குன்னு சொல்லலாம். 0.6னா ஓவர் பாட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது அளவுக்கு அதிகமாக கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது லைக் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்போ 0.7 இந்த பிசிஆர் ரேஷியோன்னு இருக்கிறது பாருங்கள். இது வந்து 0.7 வரைக்கும் ரீச் ஆச்சுன்னா ஓகே. ஆனால் 0.7 விட அதிகமாக இருக்குது அப்படின்னா நமக்கு 0.7 விட கீழே கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன ஒரு அர்த்தம்னா மார்க்கெட்டில் அதிகமான கால் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அதுவும் நான் அர்த்த மணிக்கு பக்கத்தில் போக போக இதோட பிசிஆர் ரேஷியோ இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ ஏன்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இப்போ நான் 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மணி அர்த்த மணிலேருந்து 1 2 3 4 5. ஸோ லெஃப்ட் சைட் 5, அதாவது புட் ஆப்ஷனில் 5 கால் ஆப்ஷனில் 5 இருக்கும். ஸோ அப்படி வைக்கும் போதுமே நமக்கு பிசிஆர் ரேஷியோ சேஞ்ச் ஆகலை. அதுவும் நான் 15லாம் வச்சேன்னா 5.5 போயிடுது. அப்படின்னா அந்த கால் ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னா 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து லைக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ண ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்க ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு 100% சான்ஸ் இருக்குது நமக்கு வந்து நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கு. ஸோ இது ரெண்டில் எது வச்சாலுமே நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து ஒரு 25,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளோட கன்சாலிடேஷன் ஃபேஸு, லிக்விடிட்டி கிராபிங் இதெல்லாம் சேர்த்து வச்சாலுமே நாளைக்கு எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மார்க்கெட் வந்து இந்த 25,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த எக்ஸ்பைரி டேங்கிறனால டக்குன்னு இந்த 25,000 இது ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கடகடன்னு கீழே வந்துடும் ஒரு மத்தியானத்துக்கு மேலே. ஸோ அப்படிங்கிறனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கணும். நீங்கள் 25,000க்கு மேலே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து ப்ரீமியம் கம்மியாக இருக்கலாம். பட் வந்து சான்சஸ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதிகபட்சம் போனால் 25,500க்கு எடுக்கலாம். அண்ட் டவுன் சைட் நீங்கள் புட் ஆப்ஷன் எடுக்கிறதாக இருந்தால் 24,000 வரைக்கும் எடுக்கலாம். ஸோ நான் ஏன் மார்க்கெட் மேலே போகும் ஆனால் ஏன் புட் ஆப்ஷன் எடுக்கலான்னு சொல்கிறேன்னா மார்க்கெட் வந்து எல்லா தடவையும் நம்ம நம்ப முடியாது. அப்படிங்கிறனால நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ராடல் பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு லெக்கில் வந்து கால் ஆப்ஷன் இருக்கும், இன்னொரு லெக் அதாவது இன்னொரு பொசிஷன் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் இருக்கும். அப்போது நமக்கு எந்த பொசிஷனில் வந்து ப்ராஃபிட் இருக்குது, எந்த பொசிஷனில் லாஸ் ஆகுதோ அந்த பொசிஷனை நம்ம வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறோம். ஸ்கொயர் ஆஃப்னா லைக் சோல்ட் ஆஃப் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்படிங்கிறனால
அதுதான் வந்து யூசுவலாக எல்லாரும் பண்ணுறது. அட்லீஸ்ட் மினிமம் ஸ்ட்ராடல் பொசிஷனாவது எடுப்பாங்க. ஏன்னா ஒரு டவுட்ஃபுல்லாக இருக்கிற பொசிஷனில் இல்லை க்ளீனாக எனக்கு தெரியும் மார்க்கெட் மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ்னால் அப்போ நம்ம கால் ஆப்ஷன் எடுக்கலாம். ஸோ அதனால தான் நான் புட் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் 24,000, கால் ஆப்ஷன் எடுக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் 25,500 அண்ட் 25,000 தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டட். அப்போது நிஃப்டி 50ல் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா மார்க்கெட் வந்து ஒரு 25,000 வரைக்கும் போகிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இதுதான் நம்ம நிஃப்டி 50யோட ஒரு ஓவரால் பிக்சர். நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பிசிஆர் ரேஷியோ 0.6 இருக்குது, விச் இஸ் ஓவர் பாட். அதாவது நம்பர் ஆஃப் கால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அதே சமயம் நமக்கு பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ டீசெண்டாக இருக்குது. அதாவது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கு என்ன பிசிஆர் ரேஷியோ தேவையோ, அதாவது பிசிஆர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.7 இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 0.7 இருக்குன்னா என்னென்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும். ஓகே, 1.0 1.2 இருக்குன்னா மார்க்கெட் பியரிஷாக இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இருக்குது 0.9 இருக்குது. அந்த மாதிரினா நமக்கு என்னன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கான பிசிஆர் ரேஷியோ. கடைசியாக நம்ம சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அழகான ப்ரைஸ் ஆக்ஷன் கொடுக்கும். நிஃப்டி 50 சென்செக்ஸும் வீக்லி எக்ஸ்பைரி தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸில் வால்யூமும் அதிகம், அதே மாதிரி ப்ரைஸும் அதிகம். ஸோ ப்ரைஸ் அண்ட் வால்யூம் அதிகங்கிறனால நம்ம சென்செக்ஸோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 81,500 இருக்குது. இப்போ இருக்கிற பொசிஷனை விட ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகம். ஸோ இப்போ இருக்கிற பொசிஷன் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் 81,400 இருக்குது. அங்கேருந்து நமக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அதிகமாக 81,500 இருக்கலாம். அண்ட் நம்ம பிசிஆர் ரேஷியோ ஆஃப் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னாலும் 0.7 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்செக்ஸ் வந்து 81,500 தாண்டி 82,000 போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இன்னும் 6 நாள் இருக்குது சென்செக்ஸ் மேலே போகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிக்கு 6 டேஸ் இருக்கிறனால நம்ம என்ன சொல்லலாம்னா சென்செக்ஸ் வந்து 81,500 இல்லைன்னா 82,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு. ஸோ டவுன்ஃபால் ஆச்சுன்னா 81,000 வரைக்கும். ஸோ நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா என்ன சொல்லுதோ அதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷனும் சொல்லும். ஸோ இப்போ நமக்கு ஓவரால் ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லைன்னா நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சு பார்க்கும்போது சென்செக்ஸில் வந்து கோல்டன் கிராஸில் தான் அதிகமாக இருக்குது. 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் நம்மளோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லையும். ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு 2 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்லையும் கோல்டன் டெத் கிராஸில் இருக்கும் அப்போ வந்து மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ரென்த் வந்து போதுமான அளவு கிடைக்கல, வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்குன்னு அர்த்தம். 1. 2வது நம்மளோட சூப்பர் ட்ரெண்ட் வச்சு பார்த்தாலுமே மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ 12ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. அண்ட் ஸோ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா 82,500 இருக்குது. ஆனால் நம்ம சொன்னது மார்க்கெட் வந்து இந்த 82,000 அதாவது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்னு. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு சென்செக்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மேபி இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே 82,000 போகும். அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆகும்னா இங்கே தான் 81,000 தான் டவுன்ஃபால் ஆகும். ஸோ சென்செக்ஸும் இப்போ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட் இல்லைனா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு சென்செக்ஸ் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தளவு மேலே போகும்னா 82,000 வரைக்கும் போகலாம், டவுன்ஃபால் ஆகும்னா 81,000 வரைக்கும் வரலாம். அப்போ இந்த ரெண்டுக்கும் எதில் சான்சஸ் அதிகமாக இருக்குன்னா மார்க்கெட் 82,000 தொடுறதுக்கான சான்சஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு காரணம் என்னென்னா ஒன்று வந்து நம்மளோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு லோவர் லோ, செகண்ட் லோவர் லோ, அப்போ அதிகபட்சம் இந்த இடத்துல வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்ததுமே இந்த சப்போர்ட்டில் தான். ஸோ அப்படிங்கிறனால இந்த சப்போர்ட் அதாவது இந்த 81,000ங்கிற சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் லாஸ்ட் டைமும் மேலே போயிருக்கு. அப்போ அதே மாதிரி இந்த 81,000 சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் மேலே பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 1. 2வது பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸோட பிசிஆர் ரேஷியோ. ஸோ சென்செக்ஸோட பிசிஆர் ரேஷியோ அட் த மணியில் ஒரு 20 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பக்கமும் 20 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இந்த பக்கமும் வைக்கும்போது அழகாக எனக்கு வந்து 0.77 இருக்குது. ஸோ 0.77ங்கிற பிசிஆர் ரேஷியோ ரொம்ப ரொம்ப கிளியராக சொல்லும் என்னென்னா மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு வந்து அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை இல்லைனா வெள்ளிக்கிழமைக்குள்ளே மார்க்கெட் 81,500 இல்லைனா 82,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிசிஆர் ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் யாராவது யோசிச்சிங்கன்னா பிசிஆர் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் கால்ஸ் எவ்வளோ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயும் கால்ஸோட குவான்டிட்டி இருக்குல்ல,
அதெல்லாம் கூட்டிடுவாங்க. எஸ், அது அது ஒரு எக்ஸ் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் புட் எவ்வளோ இருக்கோ அது. ஸோ புட் எவ்வளோ இருக்கோ அது வந்து மேலே டிவைடட் பை கால் ஆப்ஷன்ஸ். ஸோ அப்போ கால் ஆப்ஷன் அதிகமாக அதிகமாக ரேஷியோ வந்து 0.7 0.6 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். புட் ஆப்ஷன் அதிகமாச்சுன்னா 1.0 1.2 அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ எவ்வளவு கால்ஸ் இருக்கோ அவ்வளவு கால்ஸ் டிவைடட் பை புட் எவ்வளவு இருக்கோ புட் அண்ட் கால் டிவைடட் பை கால் தான் பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலாலாம் இல்லை. டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் புட் டிவைடட் பை டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் கால், இதுதான் பிசிஆர் ரேஷியோ. ஸோ இது நமக்கு என்ன சொல்லணும்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த் எந்த பக்கம் அதிகமாக இருக்குது. கால் ஆப்ஷன்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னா அதாவது இதோட வேல்யூ வந்து 0.7 0.5 அந்த மாதிரி இருக்கும். புட் ஆப்ஷனோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1.2 1.3 இருக்கும். யோசிச்சு பாருங்கள், இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ அப்போ நமக்கு ஓவரால் வெர்டிக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்செக்ஸும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஃபேஸ் அதிகபட்சம் ரீச் ஆச்சுன்னா 56,000. ஓகே, அண்ட் நம்மளோட நிஃப்டி 50 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் புல்லிஷ் மார்க்கெட் அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இல்லைன்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் நாளையோட அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ டவுட்ஸோ இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.